தற்போதைய அண்மை செய்தி. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகளுடன் வரும் உறவினர்களுக்கு கையில் டாக் கொடுக்கப்படுகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? வினிதா, நேற்றைய தினம் கலைஞர் உயர் மருத்துவமனையில அரசு மருத்துவர் பாலாஜி கத்தி குத்தப்பட்ட நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இதனுடைய தாக்கத்தின் காரணமாக, இதனுடைய எதிரொலி காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளுடன் வரக்கூடிய அட்டெண்டர் அவருடைய உறவினர்களுக்கு கையில் டேக் கட்டக்கூடிய இந்த பணி என்பது இன்று முதல் முழு வீச்சில் தொடங்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே பரிட்சார்த்த முறையில இந்த பணிகள் என்பது நடைபெற்று வந்த நிலையில அரசு மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் நோயாளிகளுடன் வரக்கூடிய உறவினர்களுக்கு இந்த டேக் சிஸ்டம் மூலமாக அவர்களை கண்காணிக்கக்கூடிய வகையிலான இந்த பணிகள் என்பது தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. எனவே 2 வகையிலான நீல நிறத்திலும் சிவப்பு நிறத்திலும் இந்த டேக் அவர்களுக்கு கட்டப்படுகிறது. வரக்கூடிய நோயாளியுடன் வரக்கூடிய உறவினர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த டேக் சிஸ்டம் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த உறவினர்கள் கொண்டு வரக்கூடிய பைகளில் என்ன மாதிரியான பொருட்களை வைத்திருக்கிறார்கள், குறிப்பாக நேற்று தினம் கத்தி கொண்டு சென்று அந்த கத்தி குத்தப்பட்ட நிகழ்வு என்பது அரங்கேறிய நிலையில அவருடைய உடைமைகள் எல்லாம் பரிசோதித்த பிறகே அவர்கள் மருத்துவமனைக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக மருத்துவர்களுடைய போராட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில குறைந்த அளவிலான மருத்துவர்கள், குறிப்பாக பிஜி பயிலக்கூடிய மருத்துவ மாணவர்கள் கொண்டும் குறைந்த அளவிலான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கொண்டும் நோயாளிகளுக்கு மருத்துவம் என்பது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில பார்க்கப்பட்டு வருகிறது. எனவே முழுமையாக மருத்துவர்களுடைய பாதுகாப்பையும் செவிலியர்களுடைய பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு இந்த டேக் சிஸ்டம் என்பது தற்போது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அனைத்து அரசு மருத்துவமனைகளும் அறிமுகப்படுத்தப்படும் என்ற ஒரு தகவலும் சுகாதாரத்துறை மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.